ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பிளட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக் 2க்கான ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து 1 வீக் ஷெட்யூல் வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஷெட்யூல் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை 1 ஜூலை 2க்கு வந்து நம்மளை வந்து ரிவிஷன் வந்து போட்டுருவோம். அது வந்து முடிச்சுட்டு அடுத்த பிளான் வந்து வந்துருங்க. ஸோ நம்ம வந்து ஜூலை 3க்கான ஷெட்யூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9th நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து 9th ஹிஸ்ட்ரியில் 1 to 7. ஆக்சுவலாக இதில் வந்து குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து கொஞ்சம் தொல்பழங்கால தமிழகம் அந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். லெசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 9th ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன். லெசன் 2ல் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் படித்தா போதும். 9th ஹிஸ்ட்ரியில் லெசன் 3 வந்து யூனிட் 8க்கு ரொம்ப முக்கியமான லெசன். தொடக்க கால தமிழ் சமூகம் நம்ம எப்படி இருந்தது, 8 தொகை 10 பாட்டு அந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். அடுத்தது லெசன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாவீரர் புத்தர் பற்றி மட்டும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஹிஸ்ட்ரியில் வந்து சில குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும், அதாவது 5, 6, 7ல் வந்து என்ன லெசன்ஸ் இருக்குன்னா சில குறிப்பிட்ட பாக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தொழிற்புரட்சி அப்படிங்கிற ஒரு லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொழிற்புரட்சியின் தாக்கம் அந்த டாபிக் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் 1 டேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டே 10க்கு, அதாவது ஜூலை 3க்கு வந்து இதை நீங்கள் முடிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது டே 11 ஜூலை 4 வந்து பார்த்திங்கன்னா 9th நியூ புக் தமிழில் வந்து இஎல் 4, 5, 6 இது வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 9th சிவிக்ஸில் வந்து ஒரு 9 லெசன் கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நீங்கள் வந்து அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் அது வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் வந்து 1 வீக் நான் வந்து அப்படி தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஷெட்யூலில் நான் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து 1 வீக்கு பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். அது முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது டே 12 அதாவது ஜூலை 5க்கு வந்து பார்த்திங்கன்னா 9th தமிழில் 7, 8, 9 இந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அடுத்தது 9th ஜியாகிரஃபி. 9th ஜியாகிரஃபியில் நம்மளுக்கு அதிகமான லெசன்ஸ்லாம் இருக்காது. பாறைக்குளம், நீர்க்குளம், உயிர்க்குளம் அதை பற்றி தான் இருக்கும். சிலபஸ் அவ்வளோக்கா நம்மளுக்கு கவர் ஆகாது. இருந்தாலும் எதுக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பாக்ஸ் கொஷின் ஏதாவது கண்டென்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் 9th ஜியாகிரஃபிலையும் சிலபஸில் ஏதாவது கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 13 ஜூலை 6 இதுக்கு வந்து 10th நியூ புக் தமிழில் வந்து இஎல் 1, 2, 3 இந்த லெசன்ஸ் வந்து கவர் பண்ணணும். 9th எக்கனாமியில் வந்து மொத்தமாக 5 லெசன் இருக்கும். அந்த 5 லெசனுமே முக்கியமான லெசன்ஸ் தான். அது வந்து நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 9th ஜியாகிரஃபியில் நம்மளுக்கு அவ்வளோக்கா கண்டென்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டே 14க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7 அதாவது வந்து 10th நியூ புக் தமிழில் வந்து இஎல் 4, 5, 6 அது முடிக்கிறீங்க. அடுத்தது 8th ஹிஸ்ட்ரி வந்துட்டோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லைனாக தான் வந்துட்டுருக்கோம். அதாவது தமிழ் வந்து 6th 10th வரைக்கும் இப்படி இந்த ஆர்டரில் வந்துட்டுருக்கோம். இந்த சைட் வந்து சோஷியல் வந்து பார்த்திங்கன்னா 10th சோஷியல்லேருந்து நம்ம அப்படியே 6th சோஷியல் வரைக்கும் இப்படி ரிவர்ஸில் வந்து வரும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்தது வந்து 10th நியூ புக் தமிழில் 4, 5, 6 வந்து முடிப்பீங்க. 10th ஹிஸ்ட்ரியில் வந்து டேர்ம் 1 ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அதிகமான போர்ஷன்ஸே இருக்கும். ஒரு நாளைக்கு 4 லெசன் படிக்கிற மாதிரி படித்தா தான் அது வந்து நம்மளால் முடிக்க முடியும். அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். இதில் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் வந்து முடிக்கணும் மேக்ஸில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டே 15க்கு வந்து ஜூலை 8 வந்து 10th நியூ புக் தமிழ் இஎல் 7, 8, 9 இது முடிச்சுட்டு 10th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2 அதில் வந்து நான் ஒரு 3 லெசன் இருக்கும். அது வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். அடுத்தது டே 16 வந்து 9 ஜூலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். 8th ஹிஸ்ட்ரியில் மட்டும் நம்மளுக்கு டேர்ம் 3 இருக்குது. அதனால் டேர்ம் 3 முடிச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அன்றைக்கி. ஸோ டே 17க்கு என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள். பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து முடிங்க. 9th 10th தமிழ் ஒரு ரிவிஷன் விட்டுருங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது சோஷியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9th ஃபுல்லாக முடிச்சிருப்போம். 8th ஹிஸ்ட்ரி மட்டும் முடிச்சிருப்போம். அதையும் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே பாருங்கள். இது வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே பாருங்கள். ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு 7 நாளுக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 7 நாள் ஷெட்யூலையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். ஆக்சுவலாக நான் 75 டேஸ்க்கான பிளான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இருந்தாலுமே வீக் 1 ஒரு ஷெட்யூலாக கொடுத்தோம்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக இதை மட்டும் கொண்டு போங்க. இந்த 1 வீக்கான ஷெட்யூல் இது வரைக்கும் நீங்கள் வந்து முன்னாடி இருந்த ஷெட்யூல்லாம் வந்து முடிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஷெட்யூலில் இருந்தால் அட்லீஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா படிங்க. டெய்லியும் வந்து ஒரு 8 hours படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.